எப்படிப்பட்ட நீங்கள் ஜெபங்களை செய்யுங்க, எப்படினாலும் ஜெபிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்க ஜெபத்தை நீங்கள் மாடலாக வச்சு ஜெபிக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல்னால தான், எனக்கு அவர் ரத்த சிந்தனதுனால தான், அவர் பலியானதுனால தான், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமென். ஏதோ அழுகிறதுனால அல்ல, புலம்புகிறதுனால அல்ல, கதறுகிறதுனால அல்ல, உபாசம் பண்ணுகிறதுனால அல்ல, ஏதோ நான் உருண்டு பிறண்டுகிறதுனால அல்ல, என் இருதயத்தை ஊற்றுகிறதுனால அவர் ஜெபத்தை கேட்கறது கிடையாது. அப்படி அழுவருடைய எல்லாருடைய கண் தண்ணியெல்லாம் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுக்குறதானா, ஆஸ்பத்திரியில் கண் தண்ணி அடிக்கிறவனாலாம் இந்நேரம் எல்லாம் நல்லா இருப்பான். எல்லாருடைய புலம்பலையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கறதா இருந்தா எத்தனை பேர் ஊர்ல புலம்பிட்டு திரியிறான். அவனுடைய புலம்பெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கும். நோ, புலம்பலை பார்த்தல்ல, கண்ணீரை பார்த்தல்ல, உன்னுடைய கவலையை பார்த்தல்ல, உன்னுடைய வேதனையை பார்த்தல்ல, நீ வெறுகாலில் நடக்கிறதை பார்த்தல்ல, நீ மொட்டை அடிக்கிறதை பார்த்தல்ல, நீ தியாகம் செய்கிறதை பார்த்தல்ல, உன் உடம்பை கீறி கொள்கிறதுனால இயேசுவின் ரத்தத்தினாலே. ஆமென். இந்த வசனங்களை நாம் நமக்கென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எப்பொழுதுமே நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அதை நமக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற இடத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட நான் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நமக்குள் பாய்ந்து வரும். ஆகவே தான் வார்த்தைகளை கேளுங்கள், வார்த்தைகளை விசுவாசிங்கள், வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லி நம்ம அடிக்கடி தேவ பிள்ளைகளுக்கு நாம் நினைப்பூட்டுகிறோம். சரி, இந்த நல்ல தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை குறித்து அந்த நாட்களிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். நன்றாய் நாம் கவனிப்போம். அவர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று. பல விதங்களிலே, பல தரங்களிலே, பல மெத்தேடுகளிலே, பல விதங்களிலே, பல லெவல்களிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. எல்லா ஜெபத்தையும் ஒரே மற்ற கற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படையாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, ஆவியில் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. அப்போ ஏசப்பா நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ சாதாரணமாக எங்களுக்கு ஜெபிக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஜெபிக்க தெரியும், ஆனாலும் ஜெபத்தை குறித்து நாம் தியானிப்பது அவசியம். ஆமென். இப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் உயிர் நாடியாக இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்தில் தெரிஞ்ச விதத்தில் நாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல விதத்தில் ஜெபிப்பதற்கு ஜெபத்தை குறித்து வேத வசனங்கள் அடிப்படையில் தியானிப்பது, அதை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆகவே தான் இந்த ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியுடைய துணையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் சற்று நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் கவனியுங்கள். கவனிக்கிறது மாத்திரமல்ல, இது பதிவு செய்யப்பட்டால் மீண்டும் ஒரு விசை கூட நீங்கள் ஒரு தடவை கேளுங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் இது ஒரு படி மேலே போகிறதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த நல்ல தேவன் நமக்கு முதலாவது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்க சொல்லுகிறார். ரெண்டையும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7-10 வரலும் வசனங்களை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இப்போ ஜெபம் என்பது நம்முடைய அறிவின்படி கேட்பது அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சிட்டு இருக்கோம். ஜெபம்னாவே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஜெபம் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் போய் நாம் கேட்பது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு புரிஞ்சிருக்குது. ஆனால் அது மாத்திரம்தான் ஜெபமா அப்படின்னு, அது மாத்திரம்தான் ஜெபமா, போய் கேட்கறது மாத்திரம்தான் ஜெபமா? ஜெபம் அப்படின்னாக்கா அவர்கிட்ட கேட்கறது தானா? ஒரு கடையில் போய் நம்ம பொருட்களை கேட்கறது மாதிரி ஆண்டவரிடத்துல போய் நம்முடைய தேவைகளை கேட்கறது மாத்திரம்தானா அப்படின்றத இந்த செய்தியின் முடியறதுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இல்லை, அது கூட என்னென்னா ஜெபத்தினுடைய மகத்துவம் என்னன்றத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போ அவர் சொல்கிறார், ஜெபம் அப்படின்னும் போது முதலாவது அதுலேருந்தே நம்ம துவங்கும். கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதை ஒரு மூல மொழிபெயர்ப்பில் ஒரு ஊழியக்காரர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இப்படி இருக்கிறதாக அவர் சொன்னார். அதாவது கேளுங்கள் அப்படின்றத கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கேட்கிறோம், ஆனால் கேட்டுக்கொண்டே இருப்பதில்லை.
தேடுகிறோம், தேடிக்கொண்டே இருப்பதில்லை. தட்டுகிறோம், தட்டிக்கொண்டே இருப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். கேட்டு பார்க்கிறோம், கிடைக்கவில்லை என்று சொன்னால் கேட்பதை நிறுத்தி விடுகிறோம். தேடி பார்க்கிறோம், ஏதோ நாம் தேடுகிறது நமக்கு அகப்படவில்லை என்று சொன்னால் தேடுகிறதை நிறுத்தி விடுகிறோம். தட்டுகிறோம். இதெல்லாமே அந்த ஜபத்தினுடைய ஒரு மாடல் தான். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அதில் நாம் என்ன பண்ணுறோம், சோர்ந்து போய் விடுகிறோம் பல நேரங்களிலே. இது மனிதர்களுடைய இயல்பு தான். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் கேட்டாலும் கிடைப்பதில்லை அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் கேட்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதில் தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இப்போ எப்படி அவர் கொடுக்கறதுனுடைய அந்த நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுனுடைய அந்த ஒரு நிலையை 1 யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 12லேருந்து 15 வரலும் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த 5:14, 1 யோவான் 5:14 நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ நாம் கேட்கிற காரியங்கள் அவருடைய சித்தமா அப்படிங்கிறத கொஞ்சம் நாமளும் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை நாம் அவரிடத்தில் கேட்கிறோம். அதற்குத்தான் ஜெபத்திலே நாம் இப்பொழுது அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்பதை மிகவும் முக்கியமாய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து 1000 வார்த்தைகள் வந்தாலும் கூட அது அவருக்கு சித்தமில்லாத காரியமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொள்கிறதிலே நமக்கு தடை உண்டாகிறதா இருக்கிறது. இயேசு ஜெபித்ததான ஒரு ஜெபத்தில் கூட பிதாவின் சித்தத்தை அவர் உட்படுத்துகிறார். மனுஷனாகி இயேசு ஜெபிக்கும் பொழுது மத்திய 26:39 சொல்கிறாரு, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, இயேசு ஜெபிக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து, இவருக்கு ஒரு விருப்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஆண்டவரே எனக்கு என்னுடைய விருப்பம் இப்படி இருக்குது, ஆனால் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். இது ஒரு நல்ல ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது. ஆனால் இதை எல்லா ஜெபத்துக்கும் ஆட் பண்ணுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. ஏன்னா சிலது தேவனுடைய சித்தம், சில காரியங்கள் தேவனுடைய சித்தம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்குறது தேவனுடைய சித்தம். அதுக்கு நாம் தைரியமாய் ஜெபிக்கலாம், உரிமையோடு ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஆகவேத்தான் இயேசு அவருடைய ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவின் சித்தத்தை புரிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு நமக்கு ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறார். சரி, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கொஞ்சம் பார்த்துட்டு முன்னாடி போவோம். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபத்தை? 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 6வது அதிகாரம் 5லிருந்து 12 வசனங்கள் வரையிலும் கவனிங்க. இயேசு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் படிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் இன்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இயேசு ஒரு மாடலை கற்றுக் கொடுக்குறார். அதாவது ஒரு மாடல், இந்த விதமாக ஜெபியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு சில பாரம்பரிய சபைகளிலே இதையே ரிப்பீட் பை ரிப்பீட், இப்போ இதையே வளைச்சு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஜெபத்தின் ஒரு மாடலை தவிர இதையே வளைச்சு சொல்லுங்க, இதையே ஒரு 10 தடவை சொல்லுங்க, 5 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி கொடுக்கல. இது ஒரு மாடல். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லுங்க எல்லாரும். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அப்படின்னாக்கா ஒரு விதம், ஒரு மாடல், ஒரு உதாரணம், ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கணக்கு பாடத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கணக்கு கொஷினுங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. கணக்கு அந்த போடுறதான கொஷின்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபார்முலா, ஒரு மாடல், ஒரு ஒரு செய்யல ஒரு மாடல், அந்த மாடலை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு அதை போட்டு வச்சுருப்பாங்க. 2 = 2, 4, அதை பாகாக்காரா குணாக்காரா அப்படின்னு போட்டு ஒரு 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 கணக்கு போட்டு அதை கணக்கு ஃபினிஷ் பண்ணி இது மாதிரி இந்த கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ போட்டு வச்சு கணக்கே திருப்பி எங்கே எழுதி வச்சா மார்க் வருமா? மார்க் வராது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க அந்த மாடலில் பார்த்து இந்த கணக்கை போடணும். அது மாதிரி தேவன் இந்த இடத்துல இயேசு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த செய்ய வேண்டிய விதமாவது மேலே சில வார்த்தைகளை சொல்கிறாரு. நீ தனியாக அறை வீட்டுகள் போய் பேசி ஜெபிக்கணும், மாயக்காரரை போல ஜெபம் பண்ண வேண்டாம், அந்நியானிகளை போல ஜெபம் பண்ண வேண்டாம், வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். இப்போ வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ ஜெபத்தில் என்ன வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு விரும்புகிறாருனாக்கா, ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளையும் அவர் எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்களையும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். அதனால தான் எப்பயுமே புரிஞ்சுக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு ஆதங்கம் எப்பயுமே இருக்கும். பாசம் இருக்கும், தாகம் இருக்கும், வாஞ்சி இருக்கும், ஆசை இருக்கும். அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறதல்ல ஜெபம். இப்போ பரிதாபமாக இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பரிதாபம் உண்டாகும். நம்மளுக்குள்ள உண்டாகிற பரிதாபம் அல்ல ஜெபம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை எடுத்து ஆண்டவரிடத்தில் காட்டுகிறது தான் ஜெபம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், அந்த விருப்பத்தை நம்முடைய விருப்பமாய் எடுத்துக்கொண்டு, அதனால்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடும் பொழுது சொல்லுகிறார், உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாறட்டும். அவருடைய விருப்பம் என்ன என்பதை வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டு அதை உள்ளே எடுத்துக்கொண்டு அதை நம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவது தான் சிறந்த ஜெபம். அதனால நம்முடைய ஆசையும் நம்முடைய ஆதங்கத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய உள்ளத்தின் பாரத்தையும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லல. சிறந்த ஜெபம் அவருடைய விருப்பத்தை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபிப்பது. ஆகவே தான் நீங்க இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப இது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியம், ஆண்டவரே இந்த காரியத்தை பரலோகத்தில் எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ, இந்த காரியத்தை குறித்து பரலோகத்தில் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கட்டும். இப்போ இது என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கைக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும், நம்முடைய இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்க்கிற வாழ்க்கைக்கும் நாம் இதை பொருத்தி கொள்ளும்படியாகத்தான் தேவன் இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. பரலோகத்தில் எப்படி அவருடைய சித்தம் என்ன செய்யப்படுது, பரலோகத்தில் என்ன சித்தம் அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல அப்படின்னாக்கா, ஆண்டவரே பரலோகத்தில் உங்கள் விருப்பம் மாத்திரம் தான் நடக்குது. எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் உங்கள் விருப்பம் மாத்திரம் தான் நடக்குது. என்னுடைய வாழ்க்கையிலும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்பத்திலும், என்னுடைய வேலையிலும், என்னுடைய ஊழியத்திலும் உங்கள் விருப்பம் மாத்திரம் தான் நடக்கணும் அப்படின்னு வாயை திறந்து சொல்றது அவர்கிட்ட. அப்ப ஜெபம். எனக்கு நான் ஒரு விருப்பத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே இப்படி கேட்கறது தப்பு இல்லை, கீழே வருது பாருங்க, நம்முடைய விருப்பத்தை கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அவர் விருப்பத்தை ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, எல்லாம் சொல்லுங்க, பகுத்தறியத்தக்கதாக. அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிய வேண்டியது அவசியம்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கு நாம் முயற்சி எடுக்கிறதே கிடையாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அது நல்லதாக தான் இருக்குது. அதை நாம் அறிந்து அதை நாம் ஒரு உணர்ந்து அதை விசுவாசித்து ஜெபிப்பதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்று சொல்ல முடியும். பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய சித்தம் அறிய வேண்டும் என்று ரோமர் 12:2 சொல்லுகிறது இல்லையா? தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிய முடியும்? தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையில் அறிய முடியும். தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சித்தங்கள் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ லூக்கா 5:12-13 வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 5:12-13 தேவனுடைய சித்தத்தை பற்றி எழுதப்பட்டிருக்குது. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவமால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு என்ன சொல்லுகிறார்? சித்தமா இருக்குதா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்ப உதாரணத்துக்கு சுகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சுகமாவது தேவனுடைய சித்தம். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு அப்படி ஜெபிக்கலாமா? நாம அவன் அன்றைக்கு அந்த குஷ்டரோகி என்ன சொன்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி குஷ்டரோகி ஜெபிச்சான். ஆனால் அன்னைக்கு அந்த குஷ்டரோகிக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லி சொன்னார்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதியஸ்தர்களுக்கும் அவர் சொன்னது போல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் எனக்கு நீங்க சுகமாவது என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை பண்ணிவிட்டார். அதை பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை தான் நான் வாசித்தேன், சித்தம் உண்டு. அப்ப நம்ம சுகத்தை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே நான் சுகமாயிருப்பது உம்முடைய சித்தம், இவர்கள் சுகமாக்கப்படுவது சித்தம், நீர் எங்களுடைய சுகத்திற்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படி நாம் உறுதியாய் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப சித்தத்தை நாம் அறிந்து அதுக்காய் ஜெபிக்கும் பொழுது அது தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க் 5:25-29 வரலும் பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சொஸ்தமாவன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் அவள் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். பாரு, இங்கு ஒரு தேவனுடைய சித்தம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் உங்களுக்கு லூக்கா 5:12-13 சித்தம் உண்டுன்னு சொன்னார் இயேசு. சுகமாவது சித்தம் உண்டா இல்லையா? சித்தம். அப்ப அந்த சித்தம் பாருங்க, அவள் சுகமாகிறது சித்தம். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அவள் வருத்தப்பட்டு செலவழித்து குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டு எப்படி விசுவாசிக்கிறார்? அவருடைய வஸ்திரத்தியாலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்ப சித்தம் அவர்கிட்ட இருக்குது. அவர் சுகமாவது அவருடைய சித்தம் அப்படின்ற அறிஞ்சி கேள்விப்பட்டு விசுவாசித்து போய் தொடுகிறாள். அவர் ஜெபிக்கல, சித்தமா இருக்கிற சுத்தமாகனு சொல்லவும் இல்லை. அப்ப ஏற்கனவே சித்தம் இருக்கிறதுனால இவளுடைய இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாச அறிக்கை, இவருடைய விசுவாச முயற்சியினால அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. அப்ப என்ன அறிந்து கொள்கிறோம்? விசுவாச அறிக்கை விசுவாச செயலுக்கு பதில் ரெடியாக இருக்கிறது. ஆமென். அப்ப ரெடியா காத்துட்டு இருக்குது. அப்ப விசுவாச செயலும் விசுவாச அறிக்கையும் தேவனிடத்திலிருந்து பதிலை நமக்கு சில காரியங்களில் கொண்டு வருகிறது. அதிலே நாம்
உறுதியாய் விசுவாசித்து அந்த சுகத்துக்கான வாக்குத்தத்தங்களை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதத்திலாகிலும் அற்புதமாகவோ மற்ற வழிகளிலோ நம்முடைய வாழ்க்கையை சுகமாக்குவது, பலப்படுத்துவது, நன்மைகளை தருவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு அர்ப்பணிக்கப்பட்டு ஜெபிக்கிற பழைய ஏற்பாட்டின் ஜெபத்தை கூட பார்த்துட்டு வருவோம். 1 சாமுவேல், அதில் 1 சாமுவேலில் புஸ்தகம் 10-18 முதலாவது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10-18 வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது வேலி அவள் வாயை கவனித்து பார்த்து கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னதையும் மிகுந்த விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றாள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கம் முகமாய் இருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? அநேகர் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அநேகர் செய்வீங்க. இப்போ கற்றுக்கொண்டா இதுக்கு முன்னாடி செய்ய முடியும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் அவள் சொல்லுகிறாள், ஆண்டுடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். இப்படிப்பட்ட அனுபவம் அநேகருக்கு உண்டாயிருக்க முடியும். அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க, அநேக விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறால், கர்த்தருடைய எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இல்லையா? எத்தனை பேர், எத்தனை தடவை நீங்கள் ஊற்றி இருக்கிறீங்க உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் ஆண்டுடைய சமூகத்தில்? அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கு. இருதயத்தையே கொண்டு ஊற்றிட்டலாம். அப்போ இருதயத்தில் அவ்வளோ ஒரு பாரம், அவ்வளோ ஒரு வேதனை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம். நன்றாய் கவனிங்க. திருமணம் ஆகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகும்பொழுது உங்கள் வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய தொழிலில், குடும்ப வாழ்க்கையில் அப்படி முன்னேறி போகும் பொழுது, ஒரு பொறுப்புகளை போகும் பொழுது, ஃபைனான்ஷியலி முன்னேறும் பொழுது பல நெருக்கங்கள் இருதயத்தை தாக்கும் பொழுது ஒன்றை மாத்திரம் படித்து கொள்ளுங்க, அந்த இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து ஊற்றுங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் ஊற்றி விடுங்க, அவர் பார்த்துக்கொள்வார். பல நேரங்களில் ஐயோ என் இருதயத்தை யாரும் பார்க்கலையே, என் இருதயத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம் கலங்குகிறோம். அப்போ ஒன்று கண்டுக்காங்க, உங்களுடைய ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நான்லாம் வந்து முழங்காலில் மணிக்கணக்காக முழங்காலில் நின்று சாஷ்டாங்கமாய் விழுந்து அழுது கதறி புலம்பி எத்தனையோ தடவை அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி இருக்கிறார். அவரை கற்றுக்கொள்ளுங்க. இந்த அண்ணாலை போல உங்களுடைய இறுதி எவ்வளோ வேதனையில் இருந்தாலும், எவ்வளோ குறைவு இருந்தாலும், எவ்வளோ வருத்தம் இருந்தாலும், சில நேரத்தில் நான் அழுதது, நான் புலம்புனது, நான் உருண்டது பிறண்டது யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவர் தவிர யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவருக்கு மனைவிக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கும். கணவனுக்கு தெரியாத, மனைவிக்கு தெரியாத, எங்கேயும் கொண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, உங்களை நல்லா நேசிக்கிறவங்கிட்டயோ, உங்களை நம்புறவங்கிட்டயோ இருதயத்தை ஊற்றாதீங்க, ஏசப்பா கிட்ட ஊற்றுங்க. ஆமென். அவர் சரியாய் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனுஷங்கிட்ட கொண்டு ஊட்டினாங்க. சில நேரங்களில் எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம், நீங்கள் நான் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். நமக்கு கஷ்டம் பொறுக்க முடியாத, வேதனை பொறுக்க முடியாத, ஒரு பாரம் பொறுக்க முடியாத மனுஷங்களுக்கு கொண்டு போய் நம்ம பாரத்தை ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஊற்றுவோம். அது வீட்டுக்கு அந்த பாரத்தை, நம்முடைய கஷ்டத்தை மனுஷங்கிட்ட ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள 100 பேத்துக்கு போயிருக்கும். அது பார்த்துருக்குறீங்களா? 100 பேத்துக்கு போயிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா அது மனுஷனுடைய இயல்பு. ஆகவே சொல்ல வேண்டியது மனுஷனிடத்திலோ, மனைவியிடத்திலோ, கணவனிடத்திலோ சொல்லலாம். ஆனால் முழு இருதயத்தையும் ஏசப்பாவினிடத்தில் ஊற்றுவதற்கு ஹல்லேலூயா அவர் நல்லவராக இருக்கிறார்.
இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதயத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுறாரு. அவர் சொல்கிற அதில் ஒரு ஜெபம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறா. ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, அது உங்களுக்கே தந்துடுவேன். இது பெஸ்ட்டான ஜெபம் இல்லையா? அதனால தான் நான் சில நேரத்தில் ஜெபிக்கிறது, ஆண்டவரே என்ன கொடுத்தாலும் உங்களுக்கே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கொடுக்க தாராளமாக நமக்கு கொடுக்குறாரு. எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் கஷ்டமாக இருக்குது. இவன் எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, அதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கே தந்துடுறேன். அப்போ அவருக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக தருவார். இப்போ பிரதர்கிட்ட வந்து, பிரதர் எனக்கு காசு கொடுங்க, திருப்பி உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு உண்டாகும். கண்டிப்பாக இவர் நம்மளுக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, வாக்கு கொடுக்குறாரு, கொடுத்துருவாருன்னு. அது மாதிரி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது இந்த அண்ணாலை போல சில காரியங்களை, ஆண்டவரே நீங்கள் என்னை எதை கொடுத்தாலும் அதை நான் உமக்கு கொடுப்பேன். ஆமேன். அதனால தான் நம்மளுக்கு கொடுக்குற எந்த பொருள், எந்த ஒரு உபகரணம், எந்த ஒரு வாகனம், எந்த ஒரு உலகப் பொருள் எல்லாவற்றையும் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமேன். கர்த்தரை வாகனம் கொடுத்தாரா, அந்த வாகனத்தை ஊழியத்தில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்தணும், கனம் பண்ணணும். எது கொடுத்தாலும் சரி, அவருடைய நாமத்தின் மகிமை அடைகிற, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் விஸ்தாரம் அடைகிற அந்த ஒரு காரியத்திலே நமக்கு தேவன் தந்திருக்கிற எல்லாவற்றையும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பொருள், நம்முடைய எந்த ஒரு இந்த உலகத்தில் எல்லா செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்திக் கொள்வது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே தன்னை சொல்லுகிறாள், நீ எனக்கு ஒரு நன்மையை கொடுத்தா அதை உங்களுக்கே நான் தந்துடுவேன். அப்படியே அவளுக்கு அவர் தந்து அவளை துக்கத்தை நீக்கி, அவளுடைய நிந்தையை நீக்கி, அவளுடைய மலட்டுத்தன்மையை நீக்கி அவளை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறார். இருதயத்தை ஆண்டுடைய சமயத்தில் ஊற்றுகிற அந்த ஜெபத்தை அவர் கேட்டு அவளுக்கு பதில் தந்ததற்காக அந்த நாளிலே அந்த பதிலை அவள் பெற்றுக்கொண்டது போல அவள் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் ஒரு கேரண்டியாக அவள் அந்த ஆசாரியனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டது, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் அப்புறம் துக்கமாக இருக்கவில்லை. அவள் ஒரு உறுதி. பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஜெபத்தை கூட இந்த நாளில் நம் உடைந்த உள்ளத்தையும் மங்கி எறிகிற திரிகியும் அணையாத தேவன். ஆமேன். உடைக்கப்பட்ட பொழுது ஐயோ என்ன பண்ணுறது, ஜெபம் அப்படின்னாக்கா பல விதங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். இங்கே ஒரு இடத்துல பாருங்கள், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-22 யாக்கோபு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்னை உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தனுக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். இவன் ஒரு பொருத்தனை ஜெபத்தை செய்கிறான். என்ன பண்ணுறான், ஆண்டவரே என்னை இப்படி காப்பாற்றி என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகு பண்ணினாக்கா நீங்கள் உங்களுக்கு நான் தசம்பாகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவன் போகிற அந்த யாக்கோபு போகிற இடத்தில் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அவனுடைய மாமன் மூலமாய் உண்டாந்தான எல்லா விதமான ஏமாற்று வேலையும் கர்த்தர் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் ஐயோ நான் கடினமாக உழைச்சேன், நான் உண்மையாக பண்ணேன், என்னுடைய ஓனர் என்னை ஏமாற்றிட்டான், என்னுடைய பிஸ்னஸில் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னுடைய பார்ட்னர் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. யாக்கோபு பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுற, ஆண்டவரே நீங்கள் தான் என் சார்பில் நிற்கணும், நீங்கள் எனக்கு அங்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் மாமனாரில் என்னை ஆசீர்வதிக்கிறது, எங்கள் ஓனரில் என்னை ஆசீர்வதிக்கிறது, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாக்கா நான் உங்களுக்கு இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம்பாகம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறான் பாருங்க. அதே மாதிரி தேவன் அவனை 2 பரிவாரங்களோடு கூட அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இப்போ ஜெபங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் பாருங்க. உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு சித்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கும் பொழுது பொருத்தனை பண்ணி இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அண்ணாலை போல, இந்த யாக்கோபை போல நாமும் இன்றைக்கு ஜெபிக்க முடியும் ஆண்டுடைய சமூகத்தில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஜெபங்கள் புதிய ஏற்பாட்டின் ஜெபமாக இருக்காது. அதனால் பழைய ஏற்பாட்டு ஜெபத்தை நாம் எதற்கு பார்க்கிறோம், அவைகளை புதிய ஏற்பாட்டின் வசனத்தின் புதிய ஏற்பாட்டு வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னொரு உதாரணத்தை கூட பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்துட்டு முன்னாடி போக போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், அதில் 4வது அதிகாரம் 1-7. அங்கே ஒரு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இந்த இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். நான் வாசிக்கும் பொழுது
உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என்னங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையில கூட கடன் இருக்க முடியுமா? இருந்துச்சு பாருங்களேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்களை குறித்து இந்த கடனில் இருக்கிற ஒரு சிலர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு கடவுளுக்கு பயந்து வாழ்றவங்களா இருக்கலாம். அவங்க கூட இவனை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறனே, அப்போ கர்த்தருக்கு பயந்து நடந்தாக்கா கடன் இருந்தாக்கா அது ஒரு பெரிய பாவம் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் கடன் ஆகிருக்கலாம், கடன் பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறதன் மூலமாகவோ, வீடு வாங்குறதன் மூலமாகவோ, தொழில் செய்கிறது மூலமாகவோ, இல்லை சில வியாதிப்பட்டதின் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் கடன் படுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனால் பாவம் சாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகவே தன் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றா, உங்களுடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், ஆனால் செத்து போயிட்டான். ஆனால் கடன் வாங்கியிருந்தான். கர்த்தருக்கு பயந்து இருந்தான், ஆனால் கடன் வாங்கியிருந்தான். இப்போ ஆனால் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம், அந்த கடனை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தேவ சித்தம் அல்ல. கடன் பட்டு விட்டோம் என்றால் கடனிலேயே வாழ்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வாங்குறது இங்கே அடைக்கிறது, இங்கே வாங்குறது இங்கே அடைக்கிறது, இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி அதுலேயே சில பேர் என்ஜாய் பண்ணுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அவன் கடன் பயந்து நடந்தான், ஆனால் கடன் பட்டு விட்டான். இப்பொழுது அவன் இல்லை, இறந்து போனான். நான் என்ன பண்ணட்டும், என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்றான். உடனடியாக எலிசா அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் எண்ணெய் இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உன் அடியாண்டி வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி அவர்கள் பாத்திரங்கள் அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு என்றான். இப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த மனைவி எலிசாவினிடத்தில் போய் ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரனிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளுகிற அந்த விண்ணப்பம் என்ன என்று சொன்னால், என்னுடைய இந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும், எனக்கு இப்படி நடந்து விட்டது, எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இதில் இவளுக்கு பதில் கிடைக்கிறது. இவளுக்கு ஒரு அற்புதத்தையும் அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் செய்கிறார். அப்போ ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் நேராக கேட்கிறது மாத்திரம் அல்ல. ஜெபம் என்பது தேவனுடைய ஆலோசனையை பெற்று செயல்படுவது. இப்போ தேவன் சில நேரத்தில் ஆலோசனை ஜெபிக்கும் பொழுது சில ஆலோசனைகளை தருகிறார். வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாகிறது, சில ஆலோசனைகளை தருகிறார். ஆனால் சில நேரங்களிலே தேவன் பாருங்க, இங்கே நான் கற்றுக் கொடுத்து தேவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றி அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி செய்கிறார். ஆனால் பாருங்க, அவர் அங்கே ஒரு பாயிண்ட் மாத்திரம்தான் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது. நீயும் உன் பிள்ளைகளும், பாருங்க அங்கே சொல்றாரு, நீ போய் நீயும் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, நீயும் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள். அப்ப என்ன தெரியுமா, அற்புதம் சில நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிறதை மற்றவருடைய வார்த்தைகள், மற்றவருடைய எல்லா விதமான அவிசுவாசத்தில் இருக்கிறவருடைய கண்களுக்கு முன்பதாக அது செய்ய முடியாதபடி அது தடைப்பட்டு போய்விடும் என்பதற்காக அவர் சொல்றாரு, கதவை பூட்டி உள்ள போய் யாரு ஃபெய்த் இருக்கிறாங்களோ. இதை நான் எப்படி தியானிச்சு பார்த்தோன்னாக்கா, இயேசு வல்லமையுடையவர். செத்து போய் கிடக்கிற ஒரு மகளை எழுப்பும் பொழுது எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. எல்லாரும் நீங்க எல்லாம் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்கா, அவிசுவாசம் இந்த உலகத்துல நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்றதுக்கு மிக ஒரு சக்தியா இருக்குது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறதுக்கு எல்லாரும் நம்மளோடு கூட இணைந்து இருக்கிறதுனால மற்றவருடைய அவிசுவாசங்கள், அவர்களுக்கு இருக்கிறதான கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கைகள் நம்முடைய நம்பிக்கையினால் வருகிற நன்மைகளை தடுத்துவிடும் என்பதற்காகத்தான் அவன் சொல்லுகிறான், நீ உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. ஆசீர்வாதம் உனக்கப்பா, எவனாசம் வந்துட்டானாக்கா அவன் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்துருவான். ஐயோ என்ன சொல்லுவான் அப்படின்னாக்கா, அட என்னம்மா பண்ணுற, இப்போ கதவு திறந்து வச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாத்திரத்தில் வாங்கி அடிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மான்னு வச்சுக்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் வரான், என்ன பண்ணுறம்மா, இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இந்த காலி பாத்திரத்தெலாம் ஓட்ட சொன்னார் பாஸ்ட். அட பைத்தியமாக பிடிச்சிட்டு உனக்கு, இவ்வளோண்டு எண்ணெய் எடுத்து மாத்திரம் காலி பாத்திரத்தில் கொண்டு ஊற்றினாக்கா என்னம்மா ஆகும், அந்த பாத்திரத்தில் ஒட்டுறது கூட பத்தாது அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதுதான் அப்படியே பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, எடுத்து அதில் ஊத்துன்றாரு.
கண்டிப்பாக இவங்களுடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்துகிறதுக்கான சூழ்நிலை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆலோசனையில் நாம் உறுதியாக நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது வெறும் நமக்காகவே கேட்கிறது மாத்திரமல்ல. ஜெபம் யோபுடைய வாழ்க்கையில யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். சிநேகிதருக்காக. யோபுடைய நிலைமை தெரியுமா உங்களுக்கு? யோபு பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கிறீங்களா என்னமோ தெரியல. எவ்வளோ கேட்டிருக்கீங்க, அநேகர் கேட்டிருப்பீங்க, அநேகர் கேட்காத இருப்பீங்க. யோபு மிகுந்த இழப்பில் இருக்கிறான். அவனுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது, சரீரம்லாம் புண்ணாக இருக்குது, மனைவி தவிர மற்றெல்லாம் இழந்து விட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். எல்லாம் சொன்ன சிநேகிதனுக்காக அப்படின்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த உள்ளம், மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற அந்த உள்ளம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை தருவார். அப்போ ஜெபத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறது, நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஜெபிப்பது, இதிலெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இதனால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒரு ஜெபம் ரொம்ப கடினமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு தான் பரிசுத்தாவினுடைய வல்லமை அதிகமாய் தேவை. அவர் சொல்றாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். முடியுதா? முடியுமான்ற நான் எவ்வளோ கஷ்டம். இதில் எல்லாருமே தோற்று போயிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த விஷயத்தில் எல்லாருமே தோற்று போயிருக்கோம். உண்மையாக ஜெபிக்க முடியாதுங்க. உங்களை நான் சொல்லலை, எனக்கே ஜெபிக்க முடியாது. ஏன்னா நிந்திக்கிறான் ஒருத்தன், என்னை துன்பப்படுத்துறான், எப்படி அவனுக்கு ஜெபிக்கட்டும்? நான் ஜெபிச்சதே கிடையாது. நான் பிடிவாதமாக இருந்தேன். என்ன அவன் நிந்திக்கிறான், என்ன அவன் துன்பப்படுத்துறான், அவனுக்கு போய் என்ன ஆண்டவரா நான் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு. எப்படி ஜெபம் பண்ணுறது எனக்கு புரியவே புரியாது. உங்களுக்கு புரியாத இருந்திருக்கலாம். ஒரு வேளை புரிஞ்சுட்டு இருந்தாக்கா அவனுக்கு சந்தோஷம். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு இதை குறித்தான ஒரு சின்ன ஒரு புரிதலை உங்களுக்கு உண்டாக்கும்படியாக பரிசுத்தான் விரும்புகிறார். அப்போ நிந்திக்கிறதாகவும் உங்களை துன்பப்படுத்துறதாகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, அப்படி அவங்களுக்காக ஆண்டவரே அவர்களை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து போனார். பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னின்னு சொல்லி இயேசு சிலுவையிலே கற்றுக் கொடுத்தது போல நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துறவர்களை ஆண்டவரே அவர்களை மன்னின்னு சொல்லலாம். ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய மனக்கங்களை திறந்தருள்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவங்கள அது இன்னொன்று சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள். எப்படிங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஆனால் அவர் செய்ய சொல்றாரு. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா, உண்மையாக உங்களை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிச்சு உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் போய் சேர்ந்துடாது. ஒரு ஜாய்ஸ் மேயர் அப்படின்றதான ஊழியக்காரி இதை பற்றி விளக்கும் பொழுது சொல்கிறாங்க, உங்களை சபிக்கிறவர்களை சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னாக்கா அவங்களோட போய் ஒரு உறவு கொண்டாடுங்க அப்படின்றது இல்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஆசீர்வதித்து மாத்திர ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டாகிறது இல்லை. அவங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் என்னமோ அவங்களுக்கு போய் அதிகமான விதத்தில் செய்யறமா ஒரு நீங்கள் அவங்களுடைய எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு அவங்க மேலே விழுந்து செய்கிறது அப்படின்றது இல்லை. உள்ளான மனுஷில் அவர்கள் மேல் உண்மையாகவே கசப்பு இல்லாதபடிக்கு அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களை பார்க்கும் பொழுது கசப்பில்லாதபடிக்கு அவர்களை மனம் திறந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் மன்னியும் அவர்களுடைய கண்களை திறந்துள்ளும்னு சொல்லி ஏதாவது ஒருத்தர் ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது அவர்களுக்கு உணர்வை உண்டு பண்ணுவாராம். அவங்க உணர்வை உண்டு பண்ணும் பொழுது அவர்கள் அதை அறியவில்லை என்று சொன்னால் அது அவர்களுடைய பாடு. ஆகவே தேவன் ஜெபம் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இங்கே இதுக்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான ஒரு ஜெபம். இது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்வதற்கு மிகவும் கஷ்டம். பரிசுத்த ஆவியானவர் இதிலே நம்மை நடத்துவாராக. சத்துருக்கள், சபிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், எத்தனை கேரக்டர் சொல்லிட்டு பாருங்க. எத்தனை பேர்த்துக்காக எப்படிங்க ஜெபிக்க முடியும்? பொதுவாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கலாம். பர்டிகுலராக ஒருத்தனை சபிக்கிறான், ஒருத்தனை நிந்திக்கிறான், ஒருத்தனை அவமானப்படுத்துகிறான்,
ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் பொழுது அப்படிப்பட்டதான தீய மனிதர்களை விட்டு விலகி இருக்கவும் கூட ஆலோசனை சொல்கிறாரு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, மன்னிச்சு விட்டுரு, அவங்க மேலே அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்கள விட்டுருன்னு சொல்கிறாரு. அப்போ இதுவும் கூட ஜெபத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ அடுத்து நாம் போக போகிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஜெபத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிற. இப்போ தான் உங்களுக்கு இது வரலும் பழைய ஏற்பாட்டினுடைய ஜெபம், இப்போ இயேசு சொன்னதான இந்த ஜெபமெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்திருக்குது. இப்போ இனி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிப்பதனுடைய ஒரு நல்ல ஒரு மாதிரி புதிய ஏற்பாட்டிலே எப்படி நாம் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்கிறதற்கு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே காட்டப்பட்டிருக்கிற வெளிச்சம் என்ன என்பது, ஜெபம் நம் விருப்பத்தை சொல்வது மாத்திரமல்ல, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற விசுவாசிப்பது, அவருடைய வாக்குத்தத்தங்களை அவரிடத்தில் வாயின் மூலமாய் அனுப்புவது, அவர் வார்த்தை எடுத்து சூழ்நிலைகள் மீதும் பிசாசின் மீதும் ஜெயம் எடுப்பது, அதாவது டிக்ளேர் பண்ணுவது. அதுதான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நல்ல ஒரு மகத்துவமான ஜெபமாக இருக்கிறது. மார்க் 11வது அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். 22 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுகிற அந்த எவைகளை கேட்டுக்கொள்ளீர்களோ இல்லை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லுகிறதான அந்த பகுதியில் தான் ஆண்டவர் ஜெபத்தில் தான் இந்த மத்தேயு 11:23 வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மலையை பார்த்து நீ மெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தில் இது ஒரு பகுதி, அதாவது டிக்ளேர் பண்ணுகிறது. ஜெபத்தில் கேட்பதல்ல, தேவனுடைய சித்தத்தை புரிந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நாம் அந்த காரியத்துக்கு நேராக தேவனுடைய வார்த்தையை எடுத்து, கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன், ஆவின் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அந்த வசனத்தை எடுத்து நாம் பயன்படுத்துவது, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்றது ஜெபத்தில் கொண்டு வர்றார் ஆண்டவர். ஜெபம்னா நாம் என்ன பண்றோம்? போனதுமே மகாலிச்சு அழுது நாம் வேண்டிக் கொள்கிறது மாத்திரம்தான் ஜெபம் நினைக்கிறோம், இருதயத்தை ஊற்றுறது மாத்திரம்தான் ஜெபம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஜெபத்தில் நாம் நம்முடைய விசுவாசத்தோடு கூட அதில் இன்னும் சொல்ல போனாக்கா ஜெபத்தில் விசுவாசம் மிகவும் முக்கியம். ஆமென். ஜெபத்தில் விசுவாசம் மிகவும் முக்கியம். விசுவாசம் இல்லாமல், எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்ல, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாதையே ஜெபிக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் இல்லாதையே ஜெபிக்க முடியும். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? ஜெபிச்சு தான் விசுவாசத்தால் நிரம்ப முடியும். விசுவாசம் இல்லாத ஜெபிக்க முடியும். ஆனால் ஜெபிக்க விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க விசுவாசம் உண்டாகும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்கணும் அப்படின்றதுனால தான் ஜெபிக்கிறாங்களே தவிர ஜெபித்துல ஒரு விசுவாசத்தோடு கூட, அதுவும் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், அதுதான் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தில் உள்ளத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நாம் ஜெபிக்கிறவரை குறித்துதான எண்ணங்கள், நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத அறிவோடு கூட ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எப்படிப்பட்ட விசுவாசம்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம். அப்போ கடைசியில் என்ன பண்ணுறோம்? எந்த ஒரு ஜெபத்தை நாம் செஞ்சாலும் கூட என்ன பண்ணுறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னாக்கா இயேசு யாரு? தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். தேவனுடைய குமாரன். அப்போ அந்த தேவனுடைய குமாரன் அப்படின்ற அந்த குமாரனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் வேலையை உண்டு பண்ணுகிறது. அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவதற்கு தேவையான ஒரு
மிக மிகப்பெரிய ஒரு ஒரு அஸ்திரம், மிகப்பெரிய ஒரு மருந்து என்ன என்று சொன்னால், நம் ஜெபத்துக்கு எது பதிலை கொண்டு வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வார்த்தை அல்ல பதிலை கொண்டு வருகிறது. நாம் என்ன சொல்லி இருந்தாலும் கடைசியில் இயேசுவின் நாமத்துக்கு தான் நாங்கள் மரியாதை. ஆமென். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு அந்த உதாரணத்தை சொல்கிறேன். 1 யோவான் 4:15, இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறான், அவன் தேவனை நிலைத்திருக்கிறான். பாருங்க, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன். எல்லாம் சொல்லு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை அறிக்கை பண்ணணும். அப்ப இந்த நம்முடைய ஜபங்களிலே இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துகிறது எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க. இப்போ ஒரு துப்பாக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த துப்பாக்கிக்குள்ள எவ்வளவு மருந்து, குண்டு எல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு கேப்புன்னு சொல்லிட்டு வைக்குவாங்க. அந்த கேப் வைக்காத அந்த துப்பாக்கி பிடிச்சி தூக்கி அதை ஷூட் பண்ணாக்கா அந்த துப்பாக்கி ஈடாகாது, வெடிக்காது, அதில் இருக்கிறதான அந்த குண்டுகள் வெளியே போகாது. காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு அதை பற்ற வைக்கக்கூடிய எரிபொருளாக இருக்கிற அந்த கேப்பானதை அந்த நெப்பில் வச்சு அதிலிருந்து நெருப்பு உள்ளே போய் பாயும்படியாய் செய்யும் பொழுது தான் அந்த மருந்து சீருகிறது. அந்த மருந்தில் உள்ள அந்த சக்தியினால குண்டுகள் வெளியே போகிறது. அதே போலதான் நாம் எவ்வளவு நம்முடைய இருதயத்தில் லோடு பண்ணி வைத்திருந்தாலும் கூட இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு அங்கு ஒரு தகுதியுமே கிடையாது. இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அவர் நாமத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நாம் பிதாவுக்கு முன்பதாக நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளோனும் வேல்வி கிடையாது. ஆகவே அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 8:32 சொல்லுகிறது. இயேசு 32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆகத்தான் பழைய ஏற்பாட்டு ஜபங்களை எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டு ஜபங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது அவைகளை என்ன பண்ணணும்? அவைகளை புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாட்டின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக மரித்து விட்டார், சொந்த குமாரன் தேவனுடைய குமாரன் எனக்காக மரித்திருக்கிறார், உயிர்த்திருக்கிறார், என் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதற்கு காரணம் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறது மாத்திரம் அல்ல, உங்களுடைய கண்ணீர் சிந்துகிறது மாத்திரம் அல்ல, உங்களுடைய புலம்பல் அல்ல, உங்களுடைய அதிக வசனிப்பு அல்ல, உங்களுடைய மிகப்பெரிய டயலாக் அல்ல, உங்களுடைய பரிசுத்தம் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு உங்களுக்கு எனக்கும் பதில் கிடைப்பதற்கு ஒரே ஒரு தகுதி, இயேசு நமக்காய் பலியானது. ஆமென். அதை மறந்துடக்கூடாது. இதன் அடிப்படையில் தான் நம்ம அவர்கிட்ட போய் நிற்க முடியும். இன்னைக்கு எதை கேட்டாலும் இந்த உள்ளத்தில் இது இருக்கணும், இயேசு எனக்காக கிரயம் செலுத்து. என் சுகத்தை பத்தி கேட்கிறேன், வாக்குத்தத்தங்களை சொல்ல, சுகத்துக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார், நன்மைக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார். இயேசுவே பலியாகி விட்டார், இயேசுவே பலியாகி விட்டார். அந்த விசுவாசத்தின் இப்படிப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் ஜெபிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நான் எதோ ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டாக்கா உள்ளத்தில் அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில்? எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்காக, அதனால் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். புதிய ஏற்பாடு நிருபங்கள் எல்லாம் நிருபத்தில் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். ஏன் சொல்றார் முடிந்தது என்று சொல்லி? இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது. எதை கேட்கிறோமோ அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வாக்குத்தத்தின்படி, எதை பழைய ஏற்பாட்டில் எடுக்கலாம், நீங்கள் எந்த சங்கீதத்தில் எடுக்கலாம், எதில் எடுத்தாலும் கூட, எந்த வாக்குத்தத்தங்களை எடுத்தாலும் கூட புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாட்டின் அடிப்படையிலே, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் பாருங்க ஜெபிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாட்டு ஜெபத்தை அப்படியே எடுத்து ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த புலம்பலோடு நிறுத்திடுவாங்க. புலம்பல், கண்ணீர், இருதயத்தை ஊற்றுகிறது, அர்ப்பணிக்கிறது, பொருத்தனை செய்கிறது எல்லாம் நல்லது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களில் நம் விசுவாசம் இயேசுவை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் நாம் ஜெபித்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜெபத்தில் நமக்கு ஒரு பதில் கிடைப்பது அது நமக்கு மிகவும் அரிதான காரியமே இருக்கும். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச வீரனாக இருக்கிற ஆபிரகாமை கோட்படுத்தி
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசத்தாங்க அது நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது, அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணல. கொண்டாந்து புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்ற அட்டாச் பண்ணுறது. நன்றாக புரிஞ்சுக்காங்க. பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களை புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது என்பதோடு என்ன நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன நமக்காக என்ன இயேசு செய்திருக்கிறார் என்பதை அதோடு அட்டாச் பண்ணலனாக்கா அதுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாகி போயிடும். அட்டாச் பண்ணுறாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற. ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எழுந்து நிற்போம். நாம் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, எனக்கு வேண்டிய என்னுடைய நன்மைகளுக்கு வேண்டிய, என் சுகத்துக்கு வேண்டிய, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு வேண்டிய, என்னுடைய நன்மைக்கு வேண்டிய எல்லா கிரயத்தையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே கொடுத்து தீர்த்து விட்டார். ஆமென். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நீ எந்த வசனத்தை எடுத்தாலோ, எந்த பகுதியை எடுத்தாலோ, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு உலகத்துக்காகவும் என்ன செய்தாரோ அதை அதோடு கூட ஒப்பிட்டு நாம் நம்முடைய ஜபங்களை ஆண்டுடைய சமூகத்துக்கு ஏறெடுக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது, அப்ப அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம். எப்படி எந்த அதிகாரத்தில் நாம் ஜெபிக்கிறோம்? உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே செய்யுங்க அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி நம்ம உள்ளத்துல ஒரு விசுவாசம் இருக்குது. எனக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஏன் தெரியுமா? என்னுடைய ஏழ்மையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என்னுடைய தரித்திரத்தை போக்கும்படியாக இயேசு சிலுவையிலே தரித்திரர் ஆனதுனால அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அதனால்தான் உபாகமம் 33வது அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பிறந்த பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். யார் பாக்கியவான்க? எல்லாரும் சொல்லுங்க இஸ்ரவேலே. அப்ப இது நீங்க இப்படி நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அங்க பாருங்க 2வது வசனத்தை பகுதியில் அப்படியே சொல்லுது, இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய ஜனம். அடுத்து சொல்றாரு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. நீ யாரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க பாக்கியவான். இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட நான் பாக்கியவான். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை பாருங்க. உபாகம் 39:29 அப்படி சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நீங்கள் ஜபங்களை செய்யுங்க, எப்படினாலும் ஜெபிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்க ஜபத்தை நீங்கள் மாடலாக வச்சு ஜெபிக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல்னால தான், எனக்கு அவர் ரத்த சிந்தனதுனால தான், அவர் பலியானதுனால தான், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமென். ஏதோ அழுகிறதுனால அல்ல, புலம்புகிறதுனால அல்ல, கதறுகிறதுனால அல்ல, உபாசம் பண்ணுகிறதுனால அல்ல, ஏதோ நான் உருண்டு பிறண்டுகிறதுனால அல்ல, என் இருதயத்தை ஊற்றுகிறதுனால அவர் ஜெபத்தை கேட்கறது கிடையாது. அப்படி அழுவருடைய எல்லாருடைய கண் தண்ணியெல்லாம் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுக்குறதானா, ஆஸ்பத்திரியில் கண் தண்ணி அடிக்கிறவனெல்லாம் இந்நேரம் எல்லாம் நல்லா இருப்பான். எல்லாருடைய புலம்பலையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கறதா இருந்தா எத்தனை பேர் ஊர்ல புலம்பிட்டு திரியிறான். அவனுடைய புலம்பெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கும். நோ, புலம்பலை பார்த்தல்ல, கண்ணீரை பார்த்தல்ல, உன்னுடைய கவலையை பார்த்தல்ல, உன்னுடைய வேதனையை பார்த்தல்ல, நீ வெறுகாலில் நடக்கிறதை பார்த்தல்ல, நீ மொட்டை அடிக்கிறதை பார்த்தல்ல, நீ தியாகம் செய்கிறதை பார்த்தல்ல, உன் உடம்பை கீறி கொள்கிறதுனால இயேசுவின் ரத்தத்தினாலே. ஆமென். இயேசு எனக்காய் பலியானதுனாலதான் என் ஜெபம் கேட்கப்படுகிறது. எனக்கு பரத்திலிருந்து உதவி வருகிறது. ஆமென். இதன் அடிப்படையில் தான் நான் ஜெபிக்கிறேன். எனக்காய் பலியானீரே,
சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். எப்படி நீங்கள் ஜெபித்தாலும், எப்படி வேண்டிக் கொண்டாலும், கதறினாலும், புலம்பினாலும், இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர் கொடுத்தார், இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நீங்க கேட்கிற அந்த நன்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை ஏன் அவர் கொடுக்கணும்னாக்கா, ஏன் அவர் கொடுக்கணும்னாக்கா, அவர் வாக்கு பண்ணதுனால மாத்திரமல்ல, இயேசுவையே கொடுத்து விட்டார். இயேசு கொடுத்ததுனால மற்ற வாக்கு தத்தங்கள் படியெல்லாம் செய்யறதுக்கு இயேசுவை கொடுத்தார் அப்படின்னாக்கா, இயேசு கிரயம் செலுத்தி விட்டார். இயேசு கிரயம் செலுத்தி விட்டார். அறிக்கை பண்ணுவோம் எல்லாரும். இந்த வசனத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். சங்கீதம் 115:9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நானோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் இருதயத்தில் எழுதப்படட்டும். நீர் எங்களுக்காக செய்தவைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்தவைகளின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உரிமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்று மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்